திருக்குமார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து அது கூட சேர்த்து சொல்லியிருக்கேன். சுமன் கவி அவர்கள் பேசுகின்ற போது 67 இருந்த சூழலை இப்போ இருக்கக்கூடிய சூழலும் வந்து இளைஞர்கள் இப்படித்தான் போக வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை இருக்கிறது, அதற்கு வந்து மாறுதலாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்து. அவர் எந்த 67 சொல்கிறாரோ அந்த 67க்கு முன்னே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே இருந்தே அன்னைக்கு தேவைப்பட்டது தமிழ் வளர்ச்சியும் தமிழ் பள்ளியும் அன்றைக்கி 8% தான் அன்றைக்கி இருந்த பாப்புலேஷனுக்கு 8% தான் ஸ்கூல் இருந்தது. காமராஜர் காலத்தில் அவர் சொன்னது, நான் பிச்சை எடுத்துட்டாவது அந்த ஸ்கூலை ஆரம்பிக்கணும்னு சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை நம்ம பல சாப்பாடு ரெண்டாவது ஸ்கூல் கட்டுறதுக்கும் ஸ்கூலை படிக்க வைக்கிறதுக்கும் அவர் எடுத்த எஃபர்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய எஃபர்ட். அந்த ஸ்கூலை கட்டிடணும்னு சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு அன்னைக்கு வருது, தலையெடுக்குது. இந்திய எதிர்ப்பை திமுக ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில் இருந்தே அதை 38 அதை ஆரம்பிக்குது. அவங்க அதை கொள்கையை கொண்டு வராங்க. இந்திய எதிர்ப்புங்க இந்திய வச்சு எல்லாரும் இங்கே வந்து அன்னைக்கு உள்ள சூழல் அது சரிதான். தமிழையே சரியாக படிக்கிறதுக்கு முடியாத ஜனங்கள் இன்னொரு மொழியை இந்திய மொழியை வந்து எப்படி படிக்க முடியும், அப்படி படித்தால் தமிழ் என்ன ஆகுங்கிறது அன்னைக்கு கேட்ட கேள்வி 100% கரெக்டு. அந்த போராட்டமும் சரி. கேள்வி நீங்கள் வந்து சற்று மாற்றி சொல்லுகிறீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போ தமிழையே படிக்க முடியல, அதனால் இன்னொரு கேள்வி, அப்படியா இல்ல வந்து தமிழை எங்கள் மீது திணிக்கிறீர்கள்ங்கிற அடிப்படையில் வந்தது? இந்தியின் மீது திணிக்கிறீர்கள் அப்படிங்கிறதா? அன்னைக்கு திணிப்புங்கிற கொஸ்டினே பந்திக்கே வேண்டாங்கும் போது இலவோட்டன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். இல்ல நான் திணிப்பதான் அதனாலதான் ரயில்வே இடங்கள்லயும் மற்ற போஸ்ட் ஆபீஸ்லயும் உட்பட்ட பல்வேறு இடங்களையும் வந்து கருப்பு மை பூசி அடிக்கப்பட்டது, திணிக்கப்பட்டதான். நீங்க இல்ல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இல்ல மாறுதலா சொல்லாதீங்க. மாறுதலே கிடையாது சார், மாறுதல் கிடையாது. இந்திய அரசியல் சாசனத்திலே இந்தி கொண்டு வரணும், இந்தியா புறம் கொண்டு வரணும்னு எழுதியாச்சு. எழுதின பிறகு அவங்க அந்த அடிப்படையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அன்னைக்கு நம்ம மாநிலத்தோட சூழல் என்னென்னா, தமிழை சொல்லிக் கொடுக்கறதுக்கே ஸ்கூல் கிடையாது. அப்போ அந்த சூழலில் நாம் இந்திய கொண்டு வரதுக்கு முயற்சியே பண்ணக்கூடாதுங்கிறது தான் அன்னைக்கு இருந்த இயக்கங்கள் தடுத்தது. அந்த தடுப்பு நியாயமானது. ஒரு விஷயம் நமக்கு தேவை, நாம தமிழ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறதுக்கு போதுமான பள்ளிகள் இருக்கு, அவர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்கிறது இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அல்லது ஒரு பிரச்சனை. அதை ஒரு காரணமாக காட்டி நீங்க இன்னொரு மொழி வருதுங்கிறதுக்காக பிரச்சனை இல்லை. இங்க இருக்கக்கூடியதை இதை எதிர்க்கக்கூடிய இதை வந்து திணிப்பதான் காரணமாக தான் இப்பவும் திராவிட கட்சிகள் அதை தான் சொல்கிறாங்க. நான் அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன சூழல்னா, அன்னைக்கு இருந்த சூழல் தான் நான் சொல்கிறேன். இது இல்ல கேட்கவே இல்லையா சார்? முழுசா கொஞ்சம் கேளுங்க, கேட்ட பிறகு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அன்னைக்கு உள்ள சூழல் தன்னுடைய ஓன் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்ல. அது இல்லன்னு சொன்னேன். அது இல்ல. அதுக்கப்புறம் என்ன பேச வரும்? அதை தாண்டும் போதே டக்குன்னு குறுக்குது. தயவு செய்து அந்த பாயிண்ட் நீங்க இல்லன்னு சொன்னா, நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் இல்லன்னு சொல்லுங்க சார். அந்த இடத்தை தாண்ட விடுங்க, அப்பதான் என் சென்டென்ஸ் முடியும். அப்போ அன்னைக்கு இந்தியை கொண்டு வரதுக்கு மத்திய அரசு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு எடுக்குது. அந்த முடிவை எதிர்த்தது நியாயம்னு நான் சொல்றேன். நீங்க நியாயம் இல்லைங்கிற வாதத்துக்குள்ள நான் வரல. நீங்கள் சொன்ன முதல் பாயிண்ட் இல்லன்னு நான் மறுக்கிறேன். எது இல்ல? இங்க தமிழ் படிப்பதற்கே போதுமான அவகாசம், போதுமான ஆசிரியர்கள் இல்ல, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்ல, அதனால ஹிந்தி வேணான்னு சொன்ன பாயிண்ட் நான் ஏற்கல மறுக்கிறேன். அது இல்ல பிரச்சனை. அன்னைக்கு 67 என்ன பிரச்சனை? ஹிந்தி திணிப்பதாக சொல்லப்பட்டது, அதுதான் எதிர்ப்புக்கு காரணம். அதுதான் திராவிட கட்சி சொன்னது. இந்தியா ஒரு மொழியா கொண்டு வந்தாங்க, அதைத்தானே எதிர்த்தாங்க. மும்மொழி கொள்கை சொன்னீங்க இல்லையா, இந்த பாயிண்ட் தான் எதிர்ப்புக்கு காரணம். சார் நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு என்னன்னா, இன்னைக்கு எதிர்க்கணுமா வேண்டாமாங்கிறத நம்ம இப்ப பேசுவோம். ஆனா அன்னைக்கு எதிர்த்தது நியாயம்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது தான் நான் சொல்றேன். அன்னைக்கு அது நடந்தது. அதை 100 வருஷம் கழிச்சு 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது தான் அடுத்த 100 வருஷத்துலையும் ஃபாலோ பண்ணணும்னு எந்த விதியும் கிடையாது. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு 4 மொழி தெரிஞ்சால் 40 பேர் கூட இருக்கிற மாதிரி. அதை தெரிஞ்சவங்க என் பையனை நான் நினைக்கிறேன், என் பையன் படிச்சிருந்தான்னா
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் போய் வேலை பார்த்துக்கிடுவான், அவனுக்கு அவன் ஃபியூச்சருக்கு சௌரியமா இருக்கும், நான் அவனை படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை அவன் அது இல்லையே படிக்க- சார். ஒரு நிமிஷம். பிரச்சனை அது இல்லையே. ஹிந்தி படிப்பதனால் ஒரு நன்மையை மட்டும் சொல்லிடுங்க. ஒரே ஒரு நன்மை இல்லை. நீங்க ஹிந்தி தெரியாம நீங்க வட இந்தியா போயிட்டு வாங்க, உங்களுக்கு சரி, தெரியும். இல்ல சார். இல்லைங்க, பானிபூரி சாப்பிடுறதுக்கு போய் சார், இல்ல சார், இல்ல, 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 அது இந்த டயலாக் பேசாதீங்க சார். இல்ல, இல்ல. இந்த டயலாக் பேசாதீங்க. குறைவாக யாரையும் இந்த dialogue இல்ல, பேசாதீங்க. நான் ஒரே ஒரு request வைக்கிறேன். இந்த நம்ம dialogue சார், பேசாதீங்க. சார், சார், இந்த ஒரே ஒரு dialogue request, ஒரு இந்த dialogue request. பேசாதீங்க. இல்ல, அது இந்த dialogue பிரச்சனை இல்ல. பேசினா முக்காடு போட்டுருக்காங்க திமுக. ஹிந்தி படிப்பதனால் ஒரு நன்மை. இல்ல, இல்ல, இன்னைக்கு debate ஹிந்தி படிப்பதனால் ஒரு நன்மை. அது ஒரு மொழி கத்துக்கிட்டவனுக்கு தான் தெரியும். சார், 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 ரெண்டு, இல்ல, விருந்தினர் ஒரு நன்மை. ஒரு நன்மை நீங்க இப்ப வட இந்தியா போயிட்டு சார், வந்தா சார், நல்லா சார், தெரியும். இல்ல சார், வட விருந்தினர் இந்தியா போயிட்டு வாங்க, சார், உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து ரெண்டு பேரும் இருங்க, சார், இருங்க. பிரச்சனை அது இல்ல. இன்னைக்கு வந்து தயவுசெய்து டாபிக் அது இல்ல. அதுல இருந்து மாறி போக வேண்டாம். ஹிந்தி ஆக, படிப்பது என்ன நம்ம பேச குறைஞ்ச விடுங்க மதிப்பு சார், இல்ல, என்ன நம்ம பேச வேண்டாம்னு சொல்ல, விடுங்க. திணிப்பது தான் வேண்டாம்னு சொல்றாங்க. நான் அது பிரச்சனை இல்ல. நீங்கள் என்ன, நான் என்ன கேட்டேன்னா, அன்று இருந்த ஒரு ஸ்டேட்டஸ்கோ இன்னைக்கு அப்படியே இருக்கு அப்படிங்கறதா ஒரு சில. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அவர்களுக்கு கை கொடுத்து ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறது. திமுகவுக்கு கூடவே கூட்டணியில் இருந்தவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட் போது திருமாவர்களும் கம்யூனிஸ்ட் அவர்களும் என்ன செய்ய போகிறார்கள்? தாவேக்காவுக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல்கள் என்ன? திருமாவர்கள் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட், வன்னியரசு நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் வன்னியரசு சொன்னது, விஜய் வெற்றி வந்து எங்களுக்கு மசாலா படம் மாதிரின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ரொம்ப லேசாக சொல்லி விட்டுட்டாரு. நம்முடைய நண்பர் தான் அவர். அதுக்கு முன்னே திருமா என்ன சொன்னார், நான் விஜயை வந்து எப்பவுமே எந்த இடத்துலையுமே நான் விஜயை டிஸ்டர்ப் பண்ணியே பேசலன்னு சொன்னார். பிறகு அவருடைய பேட்டியை, பழைய பேட்டியை 10% கூட ஜெயிக்க மாட்டார்னு திரும்ப அவர்கள் சொன்னதை திரும்ப ட்ரோன் ஆச்சு எல்லா இடத்துலையும். பிறகு ஈவினிங்களை மாற்றிக்கிட்டாரு. நாங்கள் வந்து டிவிக்கு கூட நான் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். இதெல்லாம் 3 நேரத்து நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டம் நடக்க போகுதுன்னு ஒரு தகவல் இருக்கு. நாளைக்கு உயர்நிலை கூட்டம் நடக்க போகுதுன்னு இருக்கிறது. இதுக்கு நடுவில் காங்கிரஸ் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கோரிக்கை தேர்தலுக்கு முன்னையே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வச்சாங்க. அது நடைபெறல. இப்போதைக்கு என்னது, இவருக்கு ஷார்ட்ஃபால், டிவிகேக்கு சீட் ஷார்ட்ஃபால். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே அவங்களுக்குள்ள அதிருப்தி இருந்தது உண்மை, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம விவாதிக்கிறோம், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். இப்போ அதை வந்து அவங்க தனக்கு மந்திரி பதவி தரங்கிறாரு, நமக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்குது. ஒரு கேள்வி திருக்குமார், காங்கிரஸுக்கும் திமுகவுக்குள்ள அதிருப்தியா, காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்குள்ளே அதிருப்தியா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அது கட்சிக்குள்ள அதிருப்தி இல்லாம இருக்காது. அது இருந்தா அதை நம்ம தாவேகா கூட போணுமா வேண்டாமாங்கிறது அது ஒருத்தர் போறாங்க. அது இது எப்படின்னா அது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் சார். யாரு? காங்கிரஸ் எடுத்த முடிவு, அப்பவா ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு என்ன தவறான முடிவை வேகமா தீவிரமா எடுத்தாங்களோ அதே முடிவை தான் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 50 சீட்டுக்கு மேல கிடைச்சிருக்கும். அவருக்கு அந்த உடனே தாவேகாவோட போயிருந்தா சொல்றீங்க. தாவேகா இவங்க போட்டியிட்ட கேண்டிடேட் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க சார். ஓகே, அது இவங்க எடுத்த தவறான முடிவு. அந்த முடிவுக்கு காரணம் செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ நம்ம அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக அதிமுக லெவல்ல எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லல சார். சொல்லியிருக்காரு. அந்த கேளுங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. CV சண்முகமும் முனுசாமி அப்புறம் வேலுமணி அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி உள்ளரங்க தகவல் சொல்றீங்களோ? உள்ளரங்க தகவல் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ இவங்க நமக்கு இப்படியே நம்ம ஏற்கனவே இருந்த 10 தோல்வி முடிஞ்சு 11 தோல்வி இப்போ ஆகிப்போச்சு. இனியும் 5 வருஷத்துக்கு நம்ம 11 தோல்வி ஆயிடுச்சு சார். 12வது சொல்லுங்க. மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் நம்மளை நம்பி வாக்கு போடணும். நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு லைம்லைட்ல இருக்கணும். நாம அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அவங்க நமக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்றாங்க. நாம அதை வெளியே இருந்தால் உள்ள நம்ம ஆதரிக்கணும்னு சொன்னதுக்கு அவர் வெளியே இருந்து ரொம்ப நேரம் பேசுனதுக்கு பிறகு வெளியே இருந்து ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. CV சண்முகம் மற்றவர்கள் அது இல்லை, ஆட்சியில் பங்கு கொடுக்குறான்றாங்க, நம்ம அது உள்ள அதுக்கு அவர் ஒத்துக்கல. அது போனால் நம்ம இமேஜ் போயிடும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இப்போ 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இப்போ 5 மணி வரைக்கும் ஒரு முடிவை சொல்லுங்க, அப்படி இல்லைன்னாக்கா நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 100% அவங்க வந்து ஒரு 10-15 பேர் வந்து இங்கே சேர்ந்துருவாங்கங்கிற மாதிரி தான் என் மைண்டில் படுது. அது அதிகாரப்பூர்வம் சொல்ல முடியும். ஒரு கேள்வி இது இருக்குமா? ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் 15 பேர் அங்கே போகிற கட்சி உடைக்கப்படுவதாக இருந்தால் 2/3 மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆமா, அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை தாண்டிரணும். வரணும். இப்போ நீங்கள் 47 அதிமுக இருக்கு,
அந்த 47ல நீங்க கிட்டத்தட்ட 33ல இருந்து 34 இடங்கள் வந்து நீங்க கொண்டு வந்து ஆகணும். அதிமுக எம்எல்ஏ ஆன்டி டிஃபெக்ஷன் லாக் படி ஆமா 2/3 நீங்க அதுக்கு ப்ரூவ் என்ன பண்ணி பண்ண போறாங்கன்னு தெரியாது. அது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்புறம் பேசுவோம். இல்ல நடக்கிறத நான் சொல்றேன். ரைட். அவட உங்களுக்கு வந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீங்க. பாமக 4 சீட் இருக்கு. அமமுக 1 இருக்கு. அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கவர்னர் வந்து 2 நாள் டைம் கொடுத்திருக்காரு. ஆனா இன்று பாமகவுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி அவர்கள்ட்ட பேசுகின்ற போது செய்தியாளர் கேட்டபோது சார் இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க, நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார். ஆமா ஒன்றும் சொல்லாம தானே போனாரு. அதுல என்ன நமக்கு ரெலவெண்டா இதுல என்ன இருக்கு? என்ன மறுப்பு? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தீய சக்தி, திமுக வீழ்த்தப்பட வேண்டும், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு தாவேகா அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லும் போது தொடர்ந்து நான் இங்க இருந்து பேசிட்டே இருந்தது, தொடர்ந்து சொன்னதுங்கிறது இங்கே 2வது இடத்துக்கு அல்லது அந்த இடத்தை தான் அவர் விஜய் காலி பண்ணுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிற இந்த இடத்தை தான் காலி பண்றாருன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து திமுக வீழ்ந்திருந்தாலும் கூட, நான் மறுபடியும் சொல்றேன், தலைவரே தோத்தாலும் கூட மீண்டும் ஆட்சி பிடிச்ச இயக்கம் அது. அதோட தன்மை வேற. இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு பாருங்க. சிவி சண்முகமும் வேலுமணியும் இந்த பக்கம் போகணும்னு உள்ள டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இங்கே அதாவது கையெறு நிலையில இருக்காரு. 2 முடிவு எடுத்தாலுமே தப்பு தான். அதாவது வெளியில் நிற்க போகிறோம், நாங்க வந்து ஆதரவும் இல்லை இதுவும் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் நம்ம சுற்றுல பேசுவோம். குமார் சுருக்கமா. அதனால இது இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு நைட்டோ நாளைக்குள்ளேயோ ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடும். அதிமுக வரும்னு எதிர்பார்க்கறீங்க? வரும்னு எதிர்பார்க்கறாங்க. விசிகவும் கம்யூனிஸ்டும் அவங்க கம்யூனிஸ்ட் வந்து விசிகாவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறதாக செய்திருக்கிறது. அதை பற்றி அவங்க நாளைக்கு விவாதிப்பாங்க. யார் போனாலும் அவர் சேர்த்தார் ஸ்ட்ரென்த் தானே சார்? இல்ல சார், கொள்கை முடிவுல இருக்குல்ல, கொள்கை முடிவு என்ன பிரச்சனை இல்ல சார். ஒரு நிமிஷம் அனுமதிங்க. பயன்படும் கொள்கை எதுக்கு பயன்படும்? இல்ல சார், இல்ல அவங்க சொல்லிருக்கு காங்கிரஸே வந்து கொள்கை நெய் மாதிரி. காங்கிரஸே நான் சொல்றேன் இல்ல சார், எதுக்கு சொல்ல வரேன்னா காங்கிரஸே வந்து நிபந்தனை அடிப்படையில அவங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனை அத கேக்குறீங்க அப்படின்னா அதிமுக வந்து அவங்க ஏற்பாங்க நிப்பாங்களாங்கற கேள்வி அவங்க கேட்கல. அவங்க பிஜேபி உள்ள கொண்டு வர கூடாதுங்கற அந்த அந்த நோக்கத்துல கேக்குறாங்க. பிஜேபியும் பிஜேபி சார்ந்து இருக்க கூடியவர்களும் வரக்கூடாது சொல்றாங்க. அப்படினா என்ன கூட்டணி இருக்க அதிமுக தான புரிஞ்சுக்கணும். அந்த கண்டிஷன்ல ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அதிமுக பெரிய அணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து பாஜகவோட என்டிஏல இருந்து இங்க வெளியே வந்துருங்க, நாங்க வெளியே போறோம், நாங்க என்டிஏல இருந்து நாங்க வெளியே போயிடுவோம், என்டிஏவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க புது அணியா போய் நாங்க சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு எடுக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது வந்து எதுல போய் முடியுங்கிறத இவங்க போக போக தான் நம்ம கணிக்க வேண்டும். இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, பொதுவா இப்போ பேனல்ஸ் எல்லாத்தையும் எங்களை சொல்றேன், உங்களை சொல்லல. யார் முடிவு பண்ணாங்க பிரசன்ட் பண்றது எப்போதுமே பொதுவா மதவாத கட்சி ஏதோ மனித குலத்துக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது முதல்ல தவறு. சரி, இந்தியாவில் 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. ஏன்னா நாம இங்க உள்ள ஜனங்களை அப்படி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து நம்ம முன்னுக்கூட்டியே அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மொழி முன்னாடி இந்த மாதிரி மொழிகள் அது இது சம்பந்தம் இல்லாதது அது இதுன்னு சொல்லி டு தி பாயிண்ட் என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ, மக்களுக்கு என்ன தேவை, விலைவாசி கம்மியா இருக்கணும், ஏன்னா விலைவாசி கம்மியா இருக்கணும், நாட்டின் மேல கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா எல்லாம் என்னென்ன தவறு இங்க சொல்றதுக்கு டைம் பெரிய டைம் ஆகும். ஆகையினால இதையெல்லாம் செய்ய வேண்டியதை மக்களுக்கு செய்யாம விட்டுட்டு மற்றவங்கள தேசிய காங்கிரஸ் தான் முதல்ல இந்த நாட்டில் ஆட்சியில இருந்தது. அந்த காங்கிரஸ் நடவடிக்கை சரியில்லாம கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையா போய் பிறகு மாநிலங்கள் கட்சி உருவாகி மாநிலங்கள் வாழ பிடித்து கொண்டு உயிர் பிழைக்க வேண்டிய நிலைமையில காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிறது. அதனாலதான் இப்ப இன்னைக்கு கூட இந்த 5 தொகுதி திமுக தேவையான தான் கிடைச்சிருக்கலன்னா அது கிடைக்காது. ஆனா அந்த 5 சீட்டையும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. யார் கூட? விஜய் கூட சேர்ந்து அந்த 5 சீட்டையும் கொடுத்து ஒருத்தருக்கு மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு போறாங்க. திருமாவளவன் அப்படி நினைக்கலாம், அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு பண்ணு, அந்த கட்சி வளர்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. கொள்கை எல்லாம் கொஞ்சம் பின்னால இருக்கும். அந்த இடத்துல அவங்கள வளர்த்தி கொள்கைங்கிறது எல்லா தவறையும் பண்ணிட்டு கொள்கைன்னு பேசினா யார் சார் மதிப்பா? திமுக அதிமுக பின்னதள்ளி இருக்காங்க.